இங்க இருக்கிற அமைச்சர் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காவிரிக்கு தண்ணீர் இல்லை, 1000 கனடி தண்ணீர் மட்டும்தான் திறந்து விடுகிற நிலை இருக்கிறது என்று அஞ்சுகிற போது கர்நாடக மாநிலங்களுடைய கூட்டணியை சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி ஆனால் அதற்கு குரல் கொடுக்கவில்லை. அங்கே சென்று முதலமைச்சரை சந்திக்கவில்லை. நான் அதை சொல்வதற்கு காரணம் இன்றைய நிலை வேறு, அன்றைய நிலை வேறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மழை பெய்தது, வெள்ளம் வந்தது, மேட்டூரணி நிரம்பி வழிந்தது. ஆனால் குரல் கொடுத்த அந்த அரசிடத்திலிருந்து தண்ணீரை பெற முடியாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிற காட்சி நாம் இன்னைக்கு காண்கிறோம். இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், கண்ணீர் சிந்துகிற விவசாயிகளை கண்ணீரை துடைக்கவில்லை, இயற்கையை பெய்து கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் வழிவகை செய்ய வேண்டிய நாள் தான் 2026 என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த நாளை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை இதுதான். மடிக்கணி என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் எந்த ஆட்சியும் இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லை. நாம் ஆட்சி இதுவரையிலும் ஏறத்தாழ 53,72,000 மணிக்கணினி வழங்கிய வரலாறு இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒரு மணிக்கணினி 12,200 ரூபாய். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், இன்றைக்கும் திமுக ஆட்சி மாறி இருக்கிறது. 3 ஆண்டு காலம் முன்னோடி இருக்கிறது. இன்று வரையில் மடிக்கணினி இல்லை. டேப் என்று சொல்வதாக சொல்லிக்கொண்டே இருந்தார், வழங்குவதாக அதுவும் இல்லை. நான் கேட்கிறேன், 5,17,000 பேருக்கு ஆண்டுதோறும் மடிக்கணினி வழங்குகிற வரலாறு. இதையெல்லாம் இந்த அரசு கிடப்பிலே போட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லை, பேருந்து வசதி 8:45 மணியை ஓட கொண்டு வந்திருக்கிற பேருந்து ஏபி என்று சொன்ன 16B என்ற பேருந்து இப்போ உங்களுடைய செல்வாக்கா திமுகவை சார்ந்தவர் இன்றைக்கு ஓட்டுநராக இருந்து கொண்டு அதை 9 மணி 9:15 மணிக்கு எடுத்து செல்கிற போது சரியான நேரத்தில் கல்லூரிக்கும் அங்கே இருக்கிற வயலுலா மேல்நிலை பள்ளிக்கும் செல்வதற்கு வாய்ப்பில்லாமல் மாணவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுதினத்திற்குள்ளே அதற்குடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது சரியான நேரத்தில் இந்த பேருந்தை இயக்க வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்படும். அதற்கான நடவடிக்கை